Macrame is something which has a lot of therapeutic value because அது வந்து உங்க focus increase பண்ணும், உங்க concentration increase பண்ணும், உங்க stress levels கம்மி பண்ணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த சைஸ்க்கு நம்ம வந்து ஒரு கோஸ்டர் பண்ணுறோன்னா நம்ம மினிமம் வந்து அந்த லென்த் ஆஃப் த மேக்ரமே கார்டு அது எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வில் பி லைக் அரவுண்ட் 3 feet. ஸோ அதே இது மேக்ரமே அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து தே மேக் இட் ஃபார் 10 feet அண்ட் ஆல். ஒரு ஒயிட் வால்க்கு நீங்கள் ஒயிட் மேக்ரமே வந்து வால் ஹேங்கிங் போட்டிங்கனாலே அது அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ யூ வில் நெவர் கோ ராங் வித் ஒயிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்ரமே. பட் அதர் தன் தட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் போகலாம். ஒன் குட் திங் அபவுட் மேக்ரமே, நீங்கள் வந்து அந்த கேல்குலேஷன்ஸ் கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னா நம்ம ஒரு சின்ன ஐட்டம் படித்தாலே அதை பெருசாகவும் ஆக்க முடியும், அதை வந்து இன்னும் சின்னதாகவும் ஆக்க முடியும். ஃபெதர்ஸ் வந்து மோஸ்ட்டாக ட்ரீம் கேச்சர்ஸ்க்கு தான் ஆட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? மற்றபடி வந்து யூ கேன் ஹாவ் பீட்ஸ் இன்சைட் இட். வித் பீட்ஸ் ஆர் வித்தவுட் பீட்ஸ் நம்ம வந்து மேக்ரமே பண்ண முடியும். மேக்ரமே ஆஸ் அ கிறிஸ்மஸ் டெக்கர் அப்ராட்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து வித் கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ், இப்போ ஒரு கிறிஸ்மஸ் பெல்லே திரும்ப மேக்ரமே மேலே பண்ணுவாங்க, இல்லை மேக்ரமே வச்சே பெல் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து விமன் டார்கெட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ ஷுட் மேக் ஷுர் தட் லைக் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்ரமேலே பேக்ஸ் பண்ண முடியும், பர்சஸ் பண்ணலாம், செல்ஃபோன் பவுச்சஸ் பண்ணலாம், கூலர்ஸ் உடைய பவுச் பண்ணலாம். நீங்கள் வந்து as less as 500 to 800 ஸ்டார்ட் பண்ண முடியும். If you're going with a mirror like a mandala over here, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மண்டலா. ஒன் அட்வான்டேஜ் அபவுட் மேக்ரமே இஸ் தட் வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு வேஸ்டேஜஸ் இருக்காது. வேஸ்டேஜஸ் எங்கே ஆகும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அந்த லென்த் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணுறதுல தான் இருக்கு. ஸோ கார்டு திக்கா இருக்கிறது வந்து ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து சரியாக முடியலன்னா அது இடிக்கும். மற்றபடி வந்து தப்பு பண்ணால் வி கேன் ரீடூ இட். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ வந்து இப்போ என் கையில் வால் ஹேங்கிங்ஸ் தான் இருக்கு. நம்ம இது வந்து வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறையா யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம்ஸ் இல்லை சோஷியல் மீடியாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வால் ஹேங்கிங்ஸ் பற்றின நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியும். ஸோ வந்து இதோட ப்ராப்பர் நேம் என்ன அப்படின்னா மேக்ரமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்ட் என்ன, அண்ட் யூஸ்வலாக வந்து ஒரு வால் ஹேங்கிங்ஸை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகுது, ஸோ அதை வந்து எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசலாம். ஸோ வாங்க மிஸ் கிறிஸ்டினா மேம் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். யூஸ்வலாக வந்து இப்போ நான் இந்த விஷயத்தை எப்படி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் வால் ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த ஆர்ட்டுக்கு மேக்ரமே அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஆர்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். மேக்ரமேன்ற ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அராபிக் வேர்ட்லேருந்து வந்த ஒரு வேர்டு தான் அது மேக்ரமேன்றது. ஸோ இட்ஸ் அன் ஆர்ட் ஆஃப் நாட்டிங். ஸோ இது ஃபுல்லாகவுமே வந்து வெறும் நாட்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து மேக்ரமே த்ரெட்டு, அதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து கோஸ்டர்ஸ். இதே பெருசாக பண்ணிங்கன்னா வந்து டேபிள் மேட், அதோட பெருசாக பண்ணிங்கன்னா டேபிள் கிளாத். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டூல்ஸே தேவை கிடையாது உங்களுக்கு. யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஹேவ் த மேக்ரமே கார்ட்ஸ். மேக்ரமே த்ரெட்டை தான் வந்து கார்டாக சொல்லுவாங்க. அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் நாட் போட்டுக்கிட்டே வரணும். ஸோ அதுலேயே டிஃப்ரெண்ட் நாட்ஸ் இருக்குது. லாக் ஹெட் நாட் இருக்குது, ஸ்கொயர் நாட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய நாட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நாட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வரும். அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டே டு டே யூட்டிலிட்டி அண்ட் ஃபங்க்ஷனல் ஸ்டஃப் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இட் கேன் பி ஏஸ்தட்டிக் அண்ட் இட் கேன் பி ஃபங்க்ஷனல் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஸ்தட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங் பண்ணலாம், நீங்கள் கீ செயின்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் யூட்டிலிட்டி ஹோல்டர்ஸ், பாஸ்கெட்ஸ், குட்டி குட்டி பாஸ்கெட்ஸ் பண்ணலாம். யூ கேன் மேக் அ மிரர் அவுட் ஆஃப் இட்.
All right, make a macrame and put a mirror in the center. It becomes a macrame mirror. அதுக்கப்புறமா coasters, table mats, நிறைய விஷயங்கள் இருக்கு மேக்ரமேல பண்றதுக்குன்றது. அதுக்கு அடுத்தது வந்து flower decors, மேக்ரமேலே flowers பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விதமான யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸும் இருக்கு, which is functional as well as aesthetics. ஓகே மேம். மேம் இப்போ இந்த ஆர்ட் பற்றி சொன்னீங்க. இப்போ ஒரு இந்த ஆர்ட்டை வந்து நான் புதுசாக கற்றுக்கிறேன் அப்படிங்கிறப்போ வந்து நான் ஸ்டார்டிங் எந்த விஷயத்துல இருந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், இந்த விஷயத்த வந்து பண்ணால் வந்து எனக்கு ஈஸியாக நான் கற்றுக்கலாம் அப்படிங்கிறப்போ? ஃபர்ஸ்ட் வந்து மேக்ரமே கார்ட் வாங்கலாம். மேக்ரமே கார்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து யூ கேன் லேர்ன் அ பேசிக் நாட். ஒரு ஸ்கொயர் நாட்னா என்ன நீங்கள் படிச்சுக்கலாம். அதை படிச்சுட்டே வந்து யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். லைக் ஆனால் அந்த கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ட்விஸ்டட் இருக்குது, பிரேடட் இருக்குது. ஸோ யூ கேன் எய்தர் கோ ஃபார் அ ட்விஸ்டட் கார்ட். ஓகே. ஆர் நார்மல் கார்ட் போகலாம். பிரேடட் வேணாம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ட்விஸ்டட் கார்ட்லேயே போனாலே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டூ மேக்ரமே இட் வில் ஹெல்ப் யூ டு டூ. ஆனால் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கணக்கு தேவை உங்களுக்கு. பிகாஸ் மேக்ரமே இஸ் சம்திங் விச் ஹேஸ் அ லாட் ஆஃப் தெரப்பியூட்டிக் வேல்யூ. பிகாஸ் அது வந்து உங்கள் ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணும், உங்கள் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணும். So it gives a feeling of accomplishment once you finish a product. ஸோ அந்த மாதிரி நிறைய தெரப்பியூட்டிக் பெனிஃபிட்ஸும் இருக்குது மேக்ரமேக்கு. ஸோ வந்து நீங்கள் மேக்ரமே வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் நீங்கள் இப்போ சொன்னீங்க நிறைய வந்து நம்ம இதுக்குள்ளே ஆழ்ந்து உட்காந்தா தான் நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் ஏதாச்சும் சொதப்பல் மொமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரமே வந்து நாட்டை தப்பாக போடுவோம். ஓகேவா? ஸோ அதிலே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்குமா கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு பண்ணணும். அதிலே திரும்ப திரும்ப நாட் பண்ணியிருந்தா மொத்தமாக அது வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த சைஸ்க்கு நம்ம வந்து ஒரு கோஸ்டர் பண்ணுறோன்னா நம்ம மினிமம் வந்து அந்த லென்த் ஆஃப் த மேக்ரமே கார்டு அது எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வில் பி லைக் அரவுண்ட் 3 feet. ஓகே. ஸோ அதே இது மேக்ரமே அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து தே மேக் இட் ஃபார் 10 feet அண்ட் ஆல். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ இதுக்கு மட்டுமே 3 feet. இஃப் த ப்ராடக்ட் இஸ் லைக் அரவுண்ட் 10 feet, how many meters of cards are required? ஸோ அந்த இது கரெக்டாக தெரியணும். எவ்வளோ லென்த் ஆஃப் கார்டு தேவை, என்ன மாதிரி கார்டு தேவை. இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஸ்டார்ட் வித் காட்டன் கார்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வச்சு பண்ணால் வந்து மேக்ரமே வந்து வில் பி லைக் ஃபுல்ஃபில்லிங். அண்ட் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் உங்களுக்கு மேக்ரமேல வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் கலர்ஸ். ஸோ யூ ஹேவ் யுவர் பிங்க்ஸ், யூ ஹேவ் பிரைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ். ஸோ தட் வில் ஆல்சோ கிவ் யூ சம் சார்ட் ஆஃப் ஹாப்பினஸ் டு ஒர்க் ஆன் வித். இப்போ வந்து கலர்ஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ வால் ஹேங்கிங்ஸ் வந்து யூஸ்வலாக பார்த்தா வந்து ஒயிட் கலரில் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். யூஸ்வலாக வந்து நீங்கள் என்ன மாதிரி கலர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரு அழகான வால் ஹேங்கிங்? அதே டைம் வந்து அது ஒரு கிராண்ட் லுக் தரணும் அப்படிங்கிற மாதிரி. வால் ஹேங்கிங்ஸ் வந்து ஒயிட்னா யூ வில் நெவர் கோ ராங் இன் மேக்ரமே. ஸோ எந்த ஒரு ஒயிட் வால்க்கே நீங்கள் ஒயிட் மேக்ரமே வந்து வால் ஹேங்கிங் போட்டிங்கனாலே அது அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ யூ வில் நெவர் கோ ராங் வித் ஒயிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்ரமே. பட் அதர் தேன் தட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் போகலாம், இல்லை உங்கள் வாலுடைய லைட்டஸ்ட் ஷேட் ஆஃப் த கார்ட் போகலாம், இல்லை பேஸ்டல் ஷேட்ஸ். ஸோ விச் வில் கெட் அலாங் வித் யோர் வால். நீங்கள் அந்த மாதிரியும் செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டினா வந்து யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆல்சோ. யூ வாண்ட் டு பிரேக் த மொனாட்டனி ஓவர் தேர் இன் த ரூம். யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் in the same wall hanging itself. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்ரமே வால் ஹேங்கிங்லேயே வந்து ஒரு வால் ஹேங்கிங், ஸோ இது ஃபுல்லாக ஒயிட் தான் இருக்கு. இதுலேயே நீங்கள் வந்து கார்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலே வந்து you can have a combination in the same wall hanging also. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த்தில் இருக்குன்னா இது நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா இவ்வளோ லென்த்துக்கு தான் வரும் உங்களுக்கு. ஸோ தட் calculation matters. certain things வந்து cards வந்து நம்ம ஈவன் நம்பர்ஸில் எடுக்கணும். certain இதுக்கு cards வந்து நம்ம ஆட் நம்பரில் எடுக்கலாம். பட் ஒன் குட் திங் அபவுட் மேக்ரமே, நீங்கள் வந்து அந்த calculations கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னா நம்ம ஒரு சின்ன ஐட்டம் படித்தாலே அதை பெருசாகவும் ஆக்க முடியும், அதை வந்து இன்னும் சின்னதாகவும் ஆக்க முடியும். ஸோ தட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அபவுட் மேக்ரமே. இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டில் வால் ஹேங்கிங் வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ லென்த்துக்கு வந்து வச்சா நல்லாயிருக்கும்? That depends on the wall.
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வால் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10x10 வால்னா அதில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 6 அடிக்கு லென்த் வால் மேக்ரமே வைக்க முடியாது. ஸோ மைட் அஸ் வெல் அது மட்டும் தான் அந்த வாலில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 ஃபீட்டுக்கு வரைக்கும் வைக்கலாம். யா அப்படி இல்லைன்னா யூ கேன் ஸ்பிளிட் இட் அப். சின்ன சின்ன வால் ஹேங்கிங்ஸ் வைக்கிறீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்பேஸ் இட் ஈக்குவலி. ஸோ த ப்ரொபோர்ஷன் இஸ் பேலன்ஸ்ட். அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த வால். இப்போ வால்ல மட்டும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர் ஆர் பீப்புள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ரமேலே வந்து இப்போ தேர் இஸ் வே இன் விச் யூ கேன் புட் அன் இனிஷியல் ஹியர். ஓகே ஓகே அது மாதிரி பண்ணிட்டு வந்து அந்த இதை வந்து வால்ல ஹேங் பண்ணாம ஜஸ்ட் ஸ்டடி டெஸ்க்ல ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ண முடியும் நீங்க வந்து. ஓகே மேம். இப்போ வால் ஹேங்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதில் ஃபெதர் ஃபினிஷிங் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியானது பார்த்துருக்கேன். ஸோ அது தவிர வேற என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஃபினிஷிங்க்கு ஆட் பண்ணுவீங்க? என்ன மாதிரி வெரைட்டிஸ் கொடுப்பீங்க? ஃபெதர்ஸ் வந்து மோஸ்ட்டாக ட்ரீம் கேச்சர்ஸ்க்கு தான் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மற்றபடி வந்து யூ கேன் ஹாவ் பீட்ஸ் இன்சைட் இட். வித் பீட்ஸ் ஆர் வித்தவுட் பீட்ஸ் நம்ம வந்து மேக்ரமே பண்ண முடியும். ஸோ பீட்ஸ் வாங்கினா தான் மேக்ரமே பண்ண முடியுன்ற அவசியமே கிடையாது. பீட்ஸ் இல்லாமையும் மேக்ரமே பண்ண முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ஸே இல்லை தான். ஓகே ஸோ வால் ஹேங்கிங்காக உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டிக் தான் தேவைப்படுது. ஓகேவா? டு மேக் த ஹேங்கிங், தட் இஸ் ஆல். அதர் தன் தட் யூ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். இப்போ இந்த ஒரு வால் ஹேங்கிங், ஒரு சின்ன வால் ஹேங்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே கிடையாது, வெறும் கார்ட்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்து வித் பீட்ஸ் வித்தவுட் பீட்ஸ் பண்ணலாம். சில பேர் ஷெல்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதில் வந்து. சில பேர் வந்து கிறிஸ்மஸ் டெக்கார்ஸே ஆட் பண்ணுவாங்க அதை. ஸோ மேக்ரமே ஆஸ் அ கிறிஸ்மஸ் டெக்கர் அப்ராட்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து வித் கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ், இப்போ ஒரு கிறிஸ்மஸ் பெல்லே திரும்ப மேக்ரமே மேலே பண்ணுவாங்க, இல்லை மேக்ரமே வச்சே பெல் பண்ணுவாங்க. ஓகே ஸோ போத் வேஸ் இட்ஸ் பாசிபிள் வித் மேக்ரமே. ஓகே மேம். மேம் இப்போ இந்த ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு எதுவும் செர்டைன் நேம் இருக்கா இல்லை இது சாதாரண? யூ கேன் யூஸ் as simple as ஸ்டார்ட் பிகினர்ஸ் வந்து குல்ஃபி ஸ்டிக்ஸே யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்ட் பேம்பூ ஸ்டிக்ஸ் போகணுன்ற அவசியமே கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் யூஸ் நார்மல் உடன் ட்ரிங்க்ஸ். உடன் ட்ரிங்க் இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ வித் கீ செயின்ஸ். ஓகே So there is substitute for every single thing with macrame. One of the low budget craft or art to be learnt. இப்போ பட்ஜெட் பற்றி சொன்னீங்க. ஸோ வந்து இப்போ நான் வந்து இந்த மேக்ரமே ஆர்ட் வந்து செய்யலாம், பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நான் இதில் எவ்வளோ முதலீடு செய்கிற மாதிரி இருக்கும்? ஸோ உங்கள் பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் இது பண்ண வேண்டியது who is your target segment and what products are you going to do. ஸோ இப்போ உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு இடத்துல போய் ஸ்டால்ஸ் போடுற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து லைக் விமென் டார்கெட் பண்ணுறீங்களா, இல்லை காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் டார்கெட் பண்ணுறீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து விமென் டார்கெட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ ஷுட் மேக் ஷுர் தட் லைக் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்ரமேலே பேக்ஸ் பண்ண முடியும், பர்சஸ் பண்ணலாம், செல்ஃபோன் பவுச்சஸ் பண்ணலாம், கூலர்ஸ் உடைய பவுச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்த ப்ராடக்ட்ஸும் டார்கெட் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து கீ செயின்ஸ், புக் மார்க்ஸ், கோஸ்டர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸும் டார்கெட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஹூஸ் யுவர் டார்கெட் செக்மெண்ட். த செகண்ட் திங் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து ஆஸ் லெஸ் ஆஸ் 500 to 800 ஸ்டார்ட் பண்ண முடியும். With 500 to 800 you can easily get a profit of minimum let's say 2500 to 3500 you can get for one piece. No, it's like depends on what you are making. இப்போ ஒரு 500 ஒரு பெரிய 100 meters ரோல்ல நீங்க ஒரு பீஸ்மே பண்ண முடியும், இல்ல 100 metersல வந்து நீங்க வந்து நிறைய கீ செயின்ஸும் பண்ண முடியும். ஸோ இப்போ 100 meters வந்து உங்களுக்கு 300 rupeesன்னு வச்சுக்கோங்க, 300 to 350 depending on the card. நீங்கள் வந்து easily you can, let's say you are making like around 30 pieces of keychains or 40 pieces, depends on how thick the keychain is. சில கீச்செயின்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், சில கீச்செயின்ஸ் வந்து ரொம்ப திக்காக ஹெவியாக இருக்கும் மேக்ரமேல. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் how many keychains you are making out of it. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 பீசஸே நீங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன் பீஸ் யூ ஆர் செல்லிங் இட் ஃபார் $150. You can easily make it, right? மேம் இப்போ இந்த மாதிரியான ஒரு லென்த் இருக்கிற ஒரு பீஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம்? இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங், ஸோ இந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா it will just take 2.5 hours. That's all. Anybody, no prior knowledge is required.
just 2.5 hours to learn it and to do by yourself. அவ்வளவுதான். 2 மணி நேரத்துல கத்துக்கலாம். ஆனா இப்போ நான் இதுல பார்த்தேன் அப்படின்னா கூட அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு இந்த இதுல அந்த நாட்ஸ் போடுறதுலையுமே. ஸோ வந்து இதுக்கெல்லாம் நேம் இருக்கா தனித்தனியா? யா, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் நாட்ஸ். ஒரு நாட்டுக்குமே நேம் இருக்கு. சில நாட்ஸ் வந்து காம்பினேஷனாக வரும், சிலது ஸ்டாண்டர்ட் நாட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது வந்து எவ்ரி திங் வித் மெஷர்மெண்ட். சர்டன் மேக்ரமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் பண்ண ஆரம்பிப்போம், சில இது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபினிஷஸ் மாறும் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மாறிட்டு இருக்கும். அண்ட் இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இது எல்லாமே சேம் கலர்ல இருக்கு. இப்போ இந்த நாட்ஸ்ல வந்து இங்க ஒரு வெரைட்டி கொடுத்துருக்கீங்களா, ஒரு டிசைன் கொடுத்துருக்கீங்களா? ஸோ வந்து நான் இங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ யூசிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ். ஸோ தட் இஸ் ஜஸ்ட் ஆடிங் ஆஃப் த்ரெட்ஸ். So the main thing is that you have to know the knot and you should know the measurement. And அது even number ஆ போதா, odd number ஆ போதா, அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஸ்டார்டிங்லயும் இந்த விஷயம் சொன்னீங்க, ஈவன் நம்பர் அண்ட் ஆட் நம்பர். ஸோ அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலா? ஸோ சில நாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்ஸில் தான் ஒர்க் பண்ணுவோம். சில நாட்ஸ் வந்து நம்ம அப்படியே சிங்கிள் ஸ்ட்ராண்ட்லேயே ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். நீங்கள் ஈவனாக வச்சுக்கணும், ஆடாக வச்சுக்கணும். நீங்கள் இதுக்கு மேலே இன்னொரு ரெயின்போ வச்சுக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் 3 ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணலாம், இல்லை இது மேலே இவ்வளோ பெருசாக நீங்கள் ஆட் பண்ணுறனாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இது மேலே வந்து ஒன்றும் உங்களுக்கு வந்து இதாக இருக்காது. பட் சர்டன் திங்ஸ் லைக் உங்களுக்கு வந்து நாட் வந்து 2 இதாக கம்பைன் பண்ணுவோம், சிலது வந்து 4 இதாக கம்பைன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஆட் நம்பரில் தனியாக நிற்கக்கூடாது உங்களுக்கு. சில இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோயிங் வித் மிரர் லைக் அ மண்டலா ஓவர் ஹியர், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மண்டலா. இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 தேவைப்படும். It's not just odd numbers or even numbers. It goes with proper multiples. நீங்க எடுக்கிற கார்ட்ஸே வந்து மல்டிபிள்ஸ்ல போகணும் கரெக்டா. அந்த மல்டிபிள்ஸ் கரெக்டா மேட்ச் ஆச்சுனா தான் உங்களுக்கு நாட்டே வரும், இல்ல ஃபினிஷிங் வராது. ஸோ வந்து இப்போ த்ரெட்டுங்கிறப்போ அது ரொம்ப டைனியாக இருக்கும் அண்ட் நம்ம அது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நாட் போடுற மாதிரி இருக்கும்ல. ஸோ வந்து இப்போ ஒரு த்ரெட்டை வந்து நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறப்போ அது ஃபினிஷிங் வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியுமா? இல்லை வந்து இப்போ ஒரு சில ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோமோ அதை நம்ம ரீக்ரியேட் கூட பண்ணிக்கலாம். பட் இந்த த்ரெட் ஒர்க்குங்கிறப்போ அதை வந்து நான் அதே ஒர்க்கை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியுமா, இல்லை அது வந்து வேஸ்ட் பீஸ் ஆயிருமா? ஒன் அட்வான்டேஜ் அபவுட் மேக்ரமே இஸ் தட் வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு வேஸ்டேஜஸ் இருக்காது. வேஸ்டேஜஸ் எங்கே ஆகும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அந்த லென்த் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணுறதுல தான் இருக்குது. அங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அந்த ஹோல் பீஸ் வேஸ்ட். அது ப்ராப்ளம் வேற எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளமாக வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமையும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 4 ஃபீட்குள்ள கார்டை வந்து 2 ஃபீட் தான் நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து அந்த 2 ஃபீட்டை வந்து வேற எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கார்டை. So that is also not a waste, but waste for the project as such. மற்றபடி இப்போ நீங்கள் 4 feet cards எல்லாமே கரெக்டாக கட் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து and moreover it's not as thin as you think. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்ராட்ல வந்து இப்போ நீங்கள் இதில் வந்து ஜுவல்லரி பண்ணுவாங்க, ஜுவல்லரி பண்ணுற கார்ட்ஸ் தான் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ கார்டு திக்காக இருக்கிறது வந்து ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து சரியாக முடியலன்னா அது இடிக்கும், கம்ப்ளீட் ஆகாது. ஏதாவது ஒரு த்ரெட் தனியாக ஒரு கார்ட் தனியாக நிற்கும், இல்லைன்னா ஒரு டிசைனே வராது உங்களுக்கு அந்த இடத்துல. இந்த மாதிரி பேட்டர்ன் ரெப்பிட்டேஷன் கரெக்டாக வராது. ஸோ அப்படி வராத சமயத்தில் நீங்கள் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஹேண்ட்மேட் நாட்ஸ், நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும் அந்த நாட்டை. ஆனால் ரிமூவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக படிக்கணும், அதுதான். ஸோ வேஸ்டேஜஸ் அங்கே ஆகவே ஆகாது. ஸோ அதுக்கு மேலே வேஸ்டேஜஸ் ஆகும்னா நீங்கள் வந்து இது எவ்வளோ லென்த்தில் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ராசஸ்ட் ஆல்சோ, இட் ஸ்டாண்ட்ஸ் வெல். அதே திஸ் இஸ் அன் அன்ஃபினிஷ் ப்ராடக்ட். ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்ட்ராஸ் இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இஃப் யூ சி ஹியர் திஸ் லாட்ஸ். ஸோ இதை வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாகவும் கட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா தெர் ஆர் வேஸ் அண்ட் தெர் ஆர் சான்சஸ் தட் இந்த நாட் வெளில வந்துடுறதுக்கு, யாரா குழந்தைங்க இழுத்தாலோ அந்த மாதிரி. ஸோ அதனால அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். மற்றபடி வந்து தப்பு பண்ணால் வி கேன் ரீடூ இட். அண்ட் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நீங்கள் 1/2 hour ஒர்க் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் டே you want to work for an 1/2 hour. Yes, it is possible in macrame.
மேம் இப்போ வந்து நம்ம வால் ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும். இது கலர்ஸ் வந்து ஃபேட் ஆகுமா? இல்லை டஸ்ட் பட்டுடுச்சு அப்படின்னா நம்ம வாஷபிளா? ஸோ இந்த மாதிரியான விஷயம். It is just cotton. So you can wash it. ஆல்ரைட். ஸோ அப்புறமா வந்து என்னன்னா இங்கே வந்து நம்ம ஸ்டிஃப்னஸ் போடுறோம். நம்ம சிலது ஸ்டிஃப்னஸ் போனாலும் திரும்ப ரீஅப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டிஃப்னஸை. ஜஸ்ட் யூ ஹேவ் டு comb it and reapply a stiffness. Most of the macrame are washable unless you have used something like a glue gun inside it. Do not use a Fevicol. Instead use a fabric glue. So again it's made washable. So எல்லாமே வாஷ் பண்ண is just cotton. வாஷபிள் இப்போ வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த த்ரெட்ஸ் எதுவும் லூஸ் ஆகுமா? இல்லை வந்து த்ரெட்ஸ் எதுவும் வெளியே வருமா? இல்லை வராது, எதுவுமே வராது. நீங்கள் கரெக்டாக வந்து நாட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா த்ரெட்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ மேக்ரமே பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.